ஒரு ஊர் எல்லையில் நாய் ஒன்று வாழ்ந்து வந்ததாம். அந்த பக்கமாக வரும் மக்களை தொடர்ந்து கடித்ததாம். அந்த ஊர் மக்கள் அவதிப்பட்டார்கள். ஒரு வயதான துறவி அந்த ஊருக்கு வர அவரிடம் இந்த பிரச்சனையை மக்கள் எல்லோரும் சொன்னார்களாம். அவருக்கு விலங்கிடம் பேசும் திறமை இருந்ததாம். நாயிடம் சென்று, இதற்கு பிறகு நீ யாரையும் தேவையில்லாமல் கடிக்க கூடாது என்று சொல்லி ஊரை விட்டு அந்த துறவி சொன்னதிலிருந்து நாய் யாரையும் கடிப்பதில்லை. கொஞ்ச நாட்களிலேயே மக்களுக்கு நாயின் மீது உள்ள பயமும் போய்விட்டது. அந்த நாய் நாம என்ன செஞ்சாலும் கடிக்காது என்று நினைத்து நாயை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். பல மாதங்கள் கழித்து அந்த துறவி மறுபடியும் ஊருக்கு வந்தாராம். அப்பொழுது ஊர் எல்லையில் நாய் அடிபட்டு பரிதாப நிலையில் இருப்பதை பார்த்தாராம். என்ன ஆனது? துறவி கேட்டாராம். அதற்கு அந்த நாய் நடந்த விஷயத்தை சொன்னதாம். இதை கேட்ட துறவி அந்த நாய், நான் உன்னை யாரையும் தேவையில்லாமல் கடிக்க வேண்டாம் என்றுதானே சொன்னேன், தவிர யாராவது உன்னை துன்புறுத்தினாலும் கடிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே என்றாராம். இதுபோலதான் நாம் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்மையும் யாரும் துன்புறுத்த அனுமதிக்க கூடாது. அகிம்சையை கடைபிடிப்பது தவறல்ல, எல்லா நேரத்திலும் அமைதியாக இருப்பதுதான் தவறு. கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக